2015 ரிலீஸ் ஆன பாகுபலி தி பிகினிங் மூவில இந்த ஒரு டீடைலிங்கை நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த மூவில வந்து நமக்கு முதல்ல அமரேந்திர பாகுபலியை இன்ட்ரோ கொடுக்குற அந்த ஒரு டைம்ல அமரேந்திர பாகுபலி அவரோட ஸ்வாடை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல அவரோட ஸ்வாடை வந்து அவரோட ரைட் ஹேண்ட்ல தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே இந்த படத்தோட வார் போர்ஷன் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்வாடை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, ஸோ இந்த வார் சீக்வன்ஸுக்கு வரக்கு முன்னாடி அவர் அந்த காளிதேவிக்கு பலி கொடுக்கும்போது அவரோட ரைட் ஹேண்டில் வந்து அந்த ரத்த பலிக்காக கிழிச்சுக்குவார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரோட ரைட் ஹேண்டில் ஒரு கட்டு போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் அவரோட ரைட் ஹேண்டில் சின்ன ஒரு கோடாரியும் அவரோட லெஃப்ட் ஹேண்டில் அந்த ஸ்வாடுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி அவரால் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்வாடை லெஃப்ட் ஹேண்ட்லேயுமே பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு இதுக்கான ஒரு டீட்டெயிலிங்குமே இந்த படத்துலேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு கட்டத்தில் வந்து பாகுபலியும் பல்பால் தேவனும் வந்து சின்ன வயசில் வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் காமிப்பாங்க. அப்போ இந்த ஒரு ஷார்ட்டை என்ன நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பாகுபலி பல்வால் தேவன் சிவகாமின்னு ஃப்ரேமில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவகாமி கூட பாகுபலி வந்து எழுதிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு டைமில் அவர் வந்து அவரோட ரைட் ஹேண்டில் எழுதுவார். அதுவே அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பல்வால் தேவனும் பாகுபலி மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாகுபலியோட எங்கர் வெர்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ முன்னாடியே வந்து பாகுபலி லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங் இந்த இடத்துலேயே வந்து கொடுக்கப்பட்டிருக்குது.